ஆபரேஷன் அமித்ஷா அதிமுகவை தொடர்ந்து பாமகவையும் குறிவைத்தார். அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அதிரடி சந்திப்பு. குறுக்கே வந்த குருமூர்த்தி. குதூகலத்தில் பாஜக பாமக தொண்டர்கள். குருமூர்த்தி ஒரு இடத்துல வராருன்னா ஏதாவது ஒரு ஆஃபரை எடுத்துக்கிட்டு தான் வருவார். இல்லைன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தலையே காட்ட மாட்டார். நாம் போனால் பிரச்சனை தீரணும், குறி வச்சா எற விழணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் மட்டும்தான் குருமூர்த்தி அவர்கள் தலையிடுவார். அதனால் அமித்ஷா கிட்ட குருமூர்த்தி அவர்கள் மிக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தான் அதிரடியாக தைலாபுரம் தோட்டம் வந்திருக்கின்றார். ஸோ தைலாபுரம் தோட்டம் வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட என்ன பேசினார், பத்திரிகையாளர்கிட்ட குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார், பாமக தொண்டர்கள் எதற்காக குதூகலமாக இருக்கணும், நீண்ட நாளாக நீயா நானா போட்டியில் இருந்த அன்புமணியும் ராமதாசும் திடீரென சந்தித்திருக்கின்றார்களே, அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. முதல்ல பாமகவுக்குள்ள பிரச்சனை என்ன, ஏன் இந்த பிரச்சனை இப்போது வெடித்தது, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இதுக்கெல்லாம் விடையாக டாக்டர் அன்புமணி அவர்களுடைய ஆடியோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பழகன்னு ஒருத்தன் பாமகவில் தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறான். அவன் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுகவுடன் நெருக்கமாக இருந்து கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவித்திருக்கின்றான். அன்புமணி அவர்கள் வந்து கண்டறிந்து நீ கட்சியிலே இருக்க வேணாம், போய் சேர்ற அப்படின்னு தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. பிறகு என்னென்னவோ ஐடியா பண்ணி கடைசியில் டாக்டர் ராமதாஸுடைய காலில் விழுந்து மீண்டும் கட்சிக்குள்ளே வந்திருக்கான். கட்சிக்குள்ளே வந்தவனுக்கு மீண்டும் தலைமை நிலைய செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதை பெற்றவன் வந்து மீண்டும் கட்சி நிர்வாகிகிட்ட ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றான். டாக்டர் ராமதாஸே என் பின்னாடி இருக்கின்றார், நான் சொன்னதான் கேட்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக இடத்துல பணத்தை பெற்று பாமகவுடைய நிர்வாகிகளை திமுக ஆதரவாளர்களாக மாற்றி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் திமுக இடம் மட்டும் பணம் வாங்கலைங்க, பாமக நிர்வாகி இடத்துலையும் பணத்தை வாங்கிக்கிட்டு பல பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தையும் காட்டியிருக்கின்றான். அதில் சில பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் வாங்கி கொடுத்துருக்கான். அதனால் பாமக என்றாலே இந்த அன்பழகன்தான், அவன் வச்சு தான் நடக்கும், பெரிய ஐயா கிட்ட பலவற்றையும் பேசி சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு பாமக தொண்டர்களும் நிர்வாகியும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கான பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த அன்பழகன் தான் அப்படின்னு அன்புமணி அவர்களுடைய ஆடியோ சுற்றிக்கிட்டு வருது தமிழகத்தில். அது மட்டும் இல்லை, ஜி.கே. மணி இவர் பாமகவுக்குள்ள பிரச்சனை வெளியே வரத்துக்கு முன்பாகவே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பாமக இந்த ஒரு நிலையை எட்டும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க, பாமகவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் என்று நினைக்கவே இல்லைங்க, கட்சிக்காக 50 ஆண்டு காலம் உழைச்சிருக்கிறேங்க, எனக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குதுங்க அப்படின்னு அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை என்று மக்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே வந்து ஊடகத்தில் பெரிய அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்தாராம் ஜி.கே. மணி. உடனே அன்புமணி ராமதாஸுக்கு பேர் அதிர்ச்சியாம், எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் உள்ள பிரச்சனையை இந்த ஆள் ஏன் வெளியில் போட்டு உடைக்கிறான், இவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் இடத்துல அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கின்றார். யோ, கட்சிக்கு கௌரவ தலைவரியா, நீ நடந்துக்கின்ற செயலெல்லாம் சரியான செயலா, நீ கூட்டணி போட்டிய, அந்த கூட்டணி வெற்றி பெற்றதா, இன்னைக்கு கட்சிக்கு சின்னமும் கிடையாது அங்கீகாரமும் கிடையாது, போயா, கட்சி எந்த நிலைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கட்சியில் உழைச்சவன் வேதனையை வெளிப்படுத்துவாயா அப்படின்னு டாக்டர் ராமதாஸை மூளை செலவு செய்திருந்த ஜி.கே. மணியுடைய வார்த்தையை கேட்டு அன்புமணி ராமதாஸ் கிட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சூடாக பேசினாராம். அப்போவே இந்த கட்சியில் பிளவு வரப்போகுது, அப்பா மகனுக்கு இடையில் சண்டை பெருசாக போகுது, அதுக்கு காரணம் ஜி.கே. மணி தான் என்று சொல்லி கட்சி நிர்வாகிகிட்ட அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கின்றார். அதனுடைய ஆடியோ விவரங்கள் தான் அடிக்கடி வெளியாச்சு. ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் மாதிரி என்றைக்குமே பேசக்கூடியவன், திமுகவுடன் நெருங்கிய நட்பு வட்டாரம் கொண்டவன். அதனால் அவன் இனிமே இந்த ஜென்மத்தில் என்னை சந்திக்கவே கூடாது, அவன் தான் துரோகி, கட்சியை காட்டி கொடுத்துவேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி ஆதரவாளர்கிட்ட தெளிவாக சொல்லி போட்டாராம். ஸோ இந்த அதிருப்தி ஜி.கே. மணி இடத்துல போய் சேர்ந்தது. உடனடியாக அதை வெளிப்படுத்தும் விட்டார் ஜி.கே. மணி. கட்சிக்காக எப்படிலாம் உழைச்சேன் நான், இன்றைக்கி இந்த கட்சி இப்படி துண்டாவதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. இந்த பழி சொல்ல என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல.
நான் ஒன்று இங்கே இருக்கக்கூடாது, எங்கன்னா தலைமறைவாயிடணும், அப்படி இல்லையா நான் செத்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து ஜி.கே. மணியினுடைய திமுக தொடர்பும் பாமக அழிக்க அவர் போட்ட ஐடியாவையும் புட்டு வச்சார். ஜி.கே. மணி சும்மா இல்லைங்க. பாமகவில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களை திமுகவினுடைய பெண் அமைப்பு கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் இதே தொகுதியில் திமுக வாய்ப்பளிக்கும், நீங்கள் திமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாமக எம்எல்ஏ கிட்ட பேரமும் பேசியிருக்கான் ஜி.கே. மணியை கூட்டும் போயிட்டு. இதெல்லாம் ஒன் இண்டியாவில் வந்திருக்குது, நீங்களும் போய் பாருங்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் பாமகவில் தாம் பையனுக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு பாமகவை அழிக்கின்ற வேலையில் ஜி.கே. மணி இறங்கிட்டான். கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை விட கடைசியில் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கான். இது அன்புமணி ராமதாஸுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் வயதான காலத்தில் தன் பக்கத்தில் இருந்து தன் பேச்சை கேட்கறதுக்கு 4 பேர் வேண்டும் இல்லையா? ஆனால் சொல்ல தலையாட்டிக்கிட்டு அமாவாசை போல கூடவே இருந்த ஜி.கே. மணியை டாக்டர் ராமதாஸ் ஆழமாக நம்பினாருங்க. அதனால் அன்பழகன், ஜி.கே. மணி இவர்களால் தான் பாமகவுக்குள்ள பிரச்சனை வந்தது. அப்பா மகனுக்குள்ள சண்டை வந்தது. தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தினாங்க. கட்சி நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நீக்கினாங்க, மாற்றி சேர்த்தாங்க. இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதற்கு இடையில் வந்து அதிமுக பாமகவை கண்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அதனால் விட்டு பிடிப்போம் என்று அதிமுக அமைதியாக இருக்கிறது. இதற்கு இடையில தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பாமகவுக்குள்ள என்ட்ரி ஆகிறார். யார் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு பார்க்கும்போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து பாமக தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு 2016 தேர்தல் தான் நினைக்கிறேன், அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் அன்புமணி ராமதாஸ். ஸோ அதற்கு தேர்தல் வியூகம் வகுத்தவரே ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தவேகாவுக்கு வியூகம் வகுத்து கொண்டு இருக்கின்றார். அதிமுக சீண்டலை, திமுகவில் இடமில்லை. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கின்றார். பாமக வந்தால் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு, அதனால் திமுக கூட்டணியிலேருந்து திருமா வெளிவந்தாருன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் வெளியே வந்துவிடும். அதனால் திருமாவை இழப்பது கூட்டணி உடைப்பதற்கு சமம். சிதறுகின்ற வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று திமுகவும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அதிமுக கூட்டணி பலமாக இருக்கணுமா? அதற்காகத்தான் ஜி.கே. மணி என்ற கைகூலியை திமுக பயன்படுத்திச்சு. அதனாலேயே பாமக உடைஞ்சது. ஸோ இப்போ தவேகா வந்து பாமக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக நடத்துகிறது. இது அமித்ஷா அவர்கள் மோப்பம் பிடித்து விட்டார். ஏற்கனவே அதிமுக தவேகா கிட்ட கூட்டணி பேரத்தை பேசிக்கிட்டு இருந்தது. ஸோ படியாத தருணம். இந்த தருணத்தில் அதிமுக விட்டோம்னா தவேகா அதிமுக கூட்டணி வந்துடும். ஸோ இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கிறது விஜய்க்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யத்தான் ஆள் வேணும். நம்மக்கிட்ட கட்டமைப்பு இருக்கிறது. மூத்த அரசியல்வாதிகளுடன் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு நாம் தேர்தலை சந்தித்தோம் என்றால் திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்து கூட தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. தவேகா அதிமுக நெருங்குதுன்னு சொன்ன பிறகு 2 ரைடு. பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லி விசிட்டு, அமித்ஷா வந்தார், ஆப்ரேஷன் சக்சஸ், அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு. இப்போவும் மீண்டும் தவேகா பாமக கூட்டணி ஆலோசனை. மீண்டும் 8ஆம் தேதி தமிழகம் வருகின்றார். தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளை சந்திக்கின்றார். முருகன் மாநாடு ஆலோசனை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வருகின்றார் அமித்ஷா. முருகன் மாநாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே வந்து ஆலோசனை நடத்துகின்றார் என்றால் தமிழகத்தில் பெரிய பேசுபடு பொருளாகும். மாநாட்டுக்கு நம்ம தமிழக மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கும். அதனால் நாம் இப்போவே போயிட்டு அந்த மாநாட்டை பற்றி ஆலோசனை நடத்துவோம். ஏன்னா யோகி ஆதித்யநாத்லாம் வராங்கப்பா அந்த மாநாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, பவன் கல்யாண் அவர்களும் வந்து இந்த முருகன் மாநாட்டுக்கு வருகின்றார்கள். அந்த ஈவெண்ட்டு ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஸோ இப்படியாப்பட்ட ஈவெண்ட்டில் நம்முடைய உள்துறை அமைச்சர் வந்து ஆலோசனை நடத்தினா தப்பு இல்லை அப்படின்றதுக்காக வரார். அப்படி வருகின்ற போது திசை மாறி போகின்ற பாமகவை தடுத்து நிறுத்தி மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைக்கணும். அதனால் அன்புமணி அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார் பாருங்கள். அந்த ஆஃபரை செஞ்சு கொடுப்போம். குருமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினா அது குதூகலம்தான், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதனால் நேரடியாக சைதை துரைசாமி அவர்களை டாக்டர் ராமதாஸை சந்திக்க விட்டார். சைதை துரைசாமி அவர்களும் ஒரு 4 நாளைக்கு முன்பாக தைலாபுரம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து சைதை துரைசாமி கிட்ட மனம் விட்டு பேசினார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சிக்குள்ளே என்ன பண்ணுறாரு, குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி கிட்ட பேசினார். சைதை துரைசாமி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை, வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஸோ
வாழ்க்கை என்பது எதுவுமே நிலையல்ல. உங்களுக்கு பையனாவது இருக்கின்றான், அந்த பையனை அரசியல் களத்தில் நீங்கள் இறக்கி ஆளுமை செய்ய விட்டுட்டீங்க. ஆனால் திடீர்னு பையன் கைமீறி போகிறானே அப்படின்னு கவலைப்பட வேணாம். எப்போதும் ஆசிரியர்கள் மாணவருடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து மகிழ்வார்கள். அதுபோல் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து மகிழ்வது தான் நமக்கான அழகு. நாம் வளர்த்தது தானே, நாம் போட்ட விதை தானே. ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க? குருமூர்த்தி அவர்கள் சந்திக்கணும்னு சொல்கிறாரு. அமித்ஷா அவர்கள் ஏதோ பேசியிருக்கின்றாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி பேசலாமே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கின்றார். இல்லை, அன்புமணி அவர்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு குருமூர்த்தி அவர்கள், வந்தால் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்திப்பதற்காக இன்றைக்கி வந்தார். ஆனால் குருமூர்த்தி வருவதற்குள்ளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிளம்பிட்டார். 2 பேரும் 1 மணி நேரம் சந்தித்திருக்கின்றார்கள். அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும். இருவருக்கு இடையில் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியல. கடைசியில் குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸுக்கு டாக்டர் ராமதாஸ் உத்தரவிட்டு விட்டாரோ என்னவோ தெரியல. சரி, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, எதற்காக இந்த முட்டல் மோதல் தொடரணும், அப்பா என்னதான் முடிவு எடுக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி வருவதற்குள்ளாக 1 மணி நேரம் சந்தித்து பேசிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் துரைசாமி அவர்களும் வந்தாங்க. 3 மணி நேரம் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசியிருக்கிறாங்க. சில கருத்துக்கள் வெளியே வந்திருக்குது. என்னென்னு பார்க்கும்பொழுது, தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம், நீங்கள் பல தேர்தலை பார்த்தவங்க, அரசியல் களத்திலே மூத்த தலைவர் நீங்கள் மட்டும்தான், ஒரு பெரிய சமுதாயம் உங்கள் பின்னாடி இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் அப்பா மகன் என்று உனக்கு கட்சி எனக்கு கட்சி என்று சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நிர்வாகிகளை நீக்குவதன் மூலமாகவும் புதிய நிர்வாகிகளை சேர்ப்பதன் மூலமாகவும் கட்சிக்குள்ளே இன்னும் பிரச்சனை வரும். நீக்கினவனை மீண்டும் போஸ்டிங் போடுவீங்க, அப்போ புதுசாக நியமித்தவனை என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க? அதனால் அவசரப்பட்டு உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையில் கட்சி நிர்வாகிகளை மாற்றாதீங்க, ஏன்னா பின்னாடி அதுவே தலைவலியாக இருக்கும் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். கலை யதார்த்தம். இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீக்கிட்டீங்கன்னா பிறகு 2 பேரும் ஒன்றாயிட்ட பிறகு என்ன பண்ணுறது? நீக்கின நிர்வாகியை என்ன சொல்கிறது? அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ஒன்றாயிடுவீங்க. ஆனால் நீக்கினவன் மனசில் காயம் இருக்கும், கட்சிக்காக உழைக்க மாட்டான், கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னவோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி முடிவு எடுத்தார், அதனால் தோற்று போச்சுன்னு சொல்கிறியே. நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை பல முறை எடுத்திருக்கீங்க. 2008 எடுத்திருக்கீங்க, 2021 எடுத்திருக்கீங்க. அந்த தருணத்தில் எல்லாம் அதிமுக மற்றும் பாமக கூட்டணி 0 கூட போயிருக்குது, 1 கூட வெற்றி பெறவே இல்லை. அதனால் அன்றைக்கெல்லாம் கூட்டணி முடிவு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தப்பாக எடுத்துட்டாரு அப்படின்னு உங்கள் பையன் சொன்னானா? அதனால் கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா சூழ்நிலை பொறுத்து அமைவது தான். நாம் எந்த அளவுக்கு உழைக்கின்றோமோ அதுபோல் மற்ற கட்சிகளும் உழைக்கணும். நமக்கு எவ்வளோ பலம் இருக்குதோ அவ்வளோ பலம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு இருக்கணும். அதனால் இருக்கின்ற கொஞ்சம் பலத்தையும் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்காதீங்க. தேமுதிகவுக்கு தருகின்ற மரியாதை கூட உங்களுக்கு கிடையாது. தேமுதிகவுக்கு மொத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்த பிறகு கூட 2.56% வாக்குகள் தான் தேமுதிக வாக்குச்சு. ஆனால் அது மற்ற தேர்தலில் 0.43% தான், 0.5% வாக்கு கூட கிடையாது. ஆனால் அதிமுக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி 2026 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரேன், ஆனால் அவங்களுக்கு தருகின்ற மரியாதை உங்களுக்கு தந்தாங்களா? இல்லையே. ஆனால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், எல்லா தேர்தலையும் நீங்கள் 5% வாக்கை நிலையாக பெற்றுக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால உங்களுடைய வாக்கு சதவீதம் குறையுமா இல்லையா? இதில் அன்புமணி ராமதாஸ் கிட்ட மொத்த நிர்வாகி இருக்கிறாங்க, உங்ககிட்ட நிர்வாகி கிடையாது. சீனியர்கள் மட்டும்தான் உங்களை சந்திக்கின்றார்கள். கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நிர்வாகிகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ மகனிடம் எல்லாம் போயிடுச்சு. மகனிடம் எல்லாம் போய்விட்ட பிறகு உங்களை யார் மதிப்பாங்க? அதனால் நம்ம மரியாதையும் நம்முடைய தகுதியும் நாமளே எதற்காக வெளியே காட்டிக்கொள்ள வேண்டும்? பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன எதிர்பார்க்கிறது, என்ன அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற உங்கள் கோரிக்கையை தயவு செய்து வையுங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கிட்ட 3 மணி நேரம் எடுத்து சொன்னாங்களாம். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒத்துக்கிட்டாராம். அமித்ஷா வருவார், அவர் மேடையில் அன்புமணி ராமதாஸும் நீங்களும் இருக்கிறீங்க, அதுதான் ஃபைனல். இதை தவிர வேறு எதுவும் பேசுகிறதுக்கு கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். 2026 தேர்தலுக்கு பிறகு பாமக கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றாலும் இடம்பெறட்டும், இல்லை கூட்டணி ஆட்சி அமையலை அப்படின்னாலும் பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இடம்பெறுவார். 2த்துல எதனா ஒன்று, அவ்வளவுதான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கின்றாராம் குருமூர்த்தி அவர்கள். குருமூர்த்தி வந்தாருன்னா ஆஃபரோடு தான் வருவார்னு தெரியும். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இணைச்சார்.
இப்போதைக்கு பாமக அதிமுக பாஜக கூட்டணியை இணைக்க வந்திருக்கின்றார். ஸோ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பாமக எங்கேயும் போகக்கூடாது, நம்ம கூட்டணியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு குருமூர்த்தியை வச்சு ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணியிருக்கின்றார். காரில் ஏறுகின்ற போது சைதை துரைசாமி முகத்திலும் சரி குருமூர்த்தி முகத்திலும் சரி சிரிப்பு இருந்தது. என்னங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது குருமூர்த்தி அவர்கள், நான் வர்ற இடத்துல பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்கள், ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் இங்கே வந்தாரா நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சந்தேக பார்வையை எழுப்பி விட்டு போயிருக்கின்றார். ஆனால் அன்புமணி ராமதாஸை வர வச்சதே குருமூர்த்தி அவர்கள் தான். இருந்தால் 2 பேரையும் உட்கார வச்சு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தாரு. ஸோ குருமூர்த்தி போனதுக்கு பிறகு பாமகவுடைய பல நிர்வாகிகள் இப்போதான்பா எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, குருமூர்த்தி அவர்கள் சந்திச்சுட்டு போயிருக்காருன்னா நிச்சயமாக கட்சி ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தொண்டர்கள் குதூகலத்தில் இருக்கின்றார்கள். இந்த குதூகலமானது தொடரப்போகுதா இல்லை மீண்டும் கூட இருக்கின்ற துரோகிகள் குத்தி கலர போகிறாங்களா? ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும். அது என்ன குறுகிய வட்டம் என்றால் தகுதியை விட அதிகமாக எதிர்பார்க்கின்றார்கள் 2 பேரும். ரெண்டாவது யார் விட்டு கொடுப்பது என்ற மனநிலையும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த வட்டத்தை விட்டு எப்போ வராங்களோ அப்போ தான் குருமூர்த்தி அவர்களுடைய சமரச முயற்சி வெற்றி பெறும். அமித்ஷாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆப்ரேஷனை ஆரோக்கியமாக நடத்துவார், இல்லைன்னா அதை ரணகலமாக மாற்றிடுவார்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அன்புமணியை கொண்டு போய் விடமாட்டார் டாக்டர் ராமதாஸ் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி நண்பர்கள்.